அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அத்தனையும் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும், பணம் சார்ந்ததாக இருக்கும். அதே போல் குழந்தைகளை பற்றிய சிந்தனை, உணர்வுகள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த அமைப்பு இருக்கும். அடுத்து கடனை பற்றி இருக்கும், இல்லை ஹெல்த்தை பற்றி இருக்கும். ஏதாவது ஒரு வழிகள் கொடுத்துட்டு இருக்குது அல்லவா, அதை நிவர்த்தி பண்ணணுங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தகப்பன் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மேசராசி என்பவர்கள் நார்மலாகவே சுறுசுறுப்பானவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள். ஸோ இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. எழுச்சியோடு செயல்படுவீர்கள். தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஆடி மாதம் 17க்கு அப்புறம், அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு வேகமாக, ஒரு உத்வேகமாக, தைரியமாக எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்களவா, பேச்சில் தான் கொஞ்சம் கடுமை இருக்கும், அல்லது உங்களை டெம்ட் ஆக்குவாங்க, கோபப்படுத்துவாங்க, ஆக்ரோஷப்படுத்துவாங்க. அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மேசராசி என்பர்கள், 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இப்போ கேதுவோடு சேர்ந்திருக்கார், ஒரு சர்ப்ப கிரகத்தோடு சேர்ந்திருக்கு. அப்போது குடும்பத்திற்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா கேதுவோடு சேர்ந்திருக்கார். கேதுங்கிறது ஒரு அந்நியர்கள். அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் குறுக்கீடு வராமலும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது சரியாக சொல்லப்போனால் ஆடி 16 அல்லது 1/8/2026 அன்று சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அதாவது குடும்பாதிபதி நீச்சமாகுது. நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைகிறது. அப்போ பணம் கிடைக்குமா? பணமெல்லாம் வரும். 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பணம் தாராளமாக புழக்கத்தில் வரும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள்.
மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கும்போது என்ன அர்த்தம்? தைரிய வீரியத்தோடு செயல்படுவீர்கள். பிரயாணங்கள் உண்டு, டிராவல் உண்டு, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். புத்திசாலித்தனம், புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய தன்மை, தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் இடம் என்பது கையொப்பம். அப்போது அங்கே வக்ரமாகி இருக்கார். அப்போது எங்காவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கையொப்பம் இடுவதில் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 4ஆம் இடத்தில் என்ன இருக்கு? வீடு இருக்கு, வண்டி, வாகனம், தாயை குறிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய தன்மை. அப்போ மேசத்துக்கு ஒரு இடம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும். அப்போ நிலத்திலையும் இடத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது, அது வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது யாரெல்லாம் இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த இடத்துக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது எண்ணத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இது வரைக்கும் கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவீங்க, இந்த இடத்த வாங்கலாம் அப்படிங்கிறத அதை யோசித்து வச்சக்கூடிய அமைப்பு. சூரியன் அங்கே இருக்கார். அது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் தாய் வர்க்கம் ரீதியில் அதை சரிப்படுத்தணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் குருவும் சூரியனும் சேர்த்து உட்கார்ந்திருக்கார். 9ஆம் அதிபதி சூரியன். தகப்பன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள், தகப்பன் சொத்து வாங்குறதுக்கோ, இடம் வாங்குவதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, வீட்டை ஆல்டர் பண்ணுவதற்கோ செய்யலாம். அதாவது ஒரு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? குழந்தை என்ன? 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குருவோட சேர்ந்திருக்கார். குழந்தை ஸ்தான, அதாவது குழந்தை காரக கிரகத்தோட குழந்தை ஸ்தான அதிபதி இணைந்து இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டம் உண்டு. அப்போ நல்லது நடக்குமா இல்லையா? குரு உச்சமாக இருக்கார்லவா? அப்போ குழந்தையை பற்றிய சிந்தனைகள், குழந்தைக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், குழந்தைகள் படிப்பு, இந்த படிப்பு படிக்கணும், அவங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள், வேலைகள் உங்கள் எண்ணங்கள்லாம் செயல்படும். அதுவும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு, வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த ஆடி மாதம். சார், 6ஆம் அதிபதி தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய, எதிர்ப்பு, நோயை தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் மேசராசி என்பர்கள். அப்போது எதிர்ப்பு, பகை கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும். அப்போது அந்த இடத்துல விலகி போவது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கோபம் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ஒரு வேலையை விட்டுறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது இந்த மாதம். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அது நியூரோ சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி நீச்சமாக போகிறார். அப்போ 7ங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது நீச்சமாக போகுது. எப்போ? 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. அப்போ என்ன? 7க்குரியவன் தனக்கு 12, சண்டை போடக்கூடாது, கருத்து வேறுபடக்கூடாது, ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சார், வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை உண்டு. வேலையில் எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் சனி வக்ரமாக இருக்கார்லவா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க போகிறது.
ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, மேசத்துக்கு சார் ஏற்கனவே வேலையை விட்டுட்டேன், ஏதோ ஒரு ரீசன்னால டெம்ப்ட் ஆகி வேலை போயிடுச்சு அல்லது விட்டுட்டேன், அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் வக்ரமாகி பாக்யாதிபதி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலையை கொடுத்துடும், ப்ரமோஷனை கொடுத்துரும். ரொம்ப நாளாக மாறணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளியூர் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஏன்னா குருவும் சூரியனும் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ பதவி மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு. பாக்யாதிபதி உச்சம் அல்லவா, அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்போ ஒரு பாக்கியத்தை தரணும். யாருக்கு? இந்த மேசராசி என்பர்கள். என்ன பாக்கியம் தரலாம்? வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியம் கொடுக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு. ஏன் இது ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்கார். அந்த குருவோட சூரியன் 5ஆம் அதிபதி இணைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல பலன். அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆடி மாதம்னு சொல்லுவேன். அப்போ கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக தென்படும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த மேசத்துக்கு இப்போ 7.5 சனியில் விரய சனியாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய விரயமாக இருந்ததெல்லாம் இப்போ அதை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணணும், அல்லது ஒரு சேமிப்பு உருவாக்கணும், ஒரு முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த ஆடி மாதம் ஒரு அதிரடி மாற்றங்களை தரக்கூடிய, ஒரு எழுச்சியை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய, தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மேசத்துக்கு அமையப்பெறும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள். ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.